ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 30ல் 5வது வசனம். தேவனுடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்ம அப்பா அம்மா சின்ன பிள்ளைகள் ஏதாவது குறும்பு செஞ்சிட்டாங்கன்னா அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அது அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிட்டா, இல்லை அது அப்பா அம்மா பேச்சை கேட்காம போயிட்டா, ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சால் அடிப்பாங்க. அதுதான் கோபம். மறுபடியும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. மறுபடியும் சரிப்பா, இனிமேனா அது மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, அதனால தான் நான் உன்னை அடித்தேன், அம்மா அதனால தான் உன்னை அடித்தேன், இனிமேல் அப்படிலாம் செய்யக்கூடாது, குறும்புத்தனம் செய்யக்கூடாது, சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தன்னோடு குழந்தைய அணைச்சி கொள்வாங்க. அதே போல் தாங்க ஆண்டவர் அதை விட பல மடங்கு அன்பு உள்ளவர். நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சோம்னா நம்மளை சிட்சிப்பார், தண்டிப்பார். ஆனாலும் அப்படியே விட்டுற மாட்டார், கடைசி வரை தண்டிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நம்மளை ஒரு தாய் அணைத்து கொள்வது போல், ஒரு தந்தை அணைத்து கொள்வது போல் நம்மளை அணைத்து தட்டி கொடுத்து ஆற்றி தேற்றி நம்முடைய தேவைகள் என்ன என்பதை ரொம்ப பரிவோடு விசாரித்து நம்ம தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுத்து நம்மளை ஆனந்தமாக்கி சந்தோஷமாக்கி சமாதானமாக்கி நம்மளை சிரிக்க வச்சு குதூகலப்படுத்தி நம்மளை அழகாய் நடத்துகிற ஆண்டவர். ஆனபடினாலே நம்ம தண்டிக்கிற தேவன் ஒரு நிமிஷம்தான், ஒரு இமைப்பொழுதுதான், ஒரு நிமிஷம்தான் அவனுடைய கோபம். அவரை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை தள்ளி விட மாட்டார், நம்மளை அணைத்து கொள்வார், ஒரு தாயை போல் ஒரு தந்தையை போல். ஆமேன். அல்லேலூயா.